திருச்சிற்றம்பலம். எந்நாளுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருமூல நாயனார் திருத்தால் போற்றி போற்றி. திருமந்திரம் இரண்டாம் தந்திரம், லிங்க புராணம். அதில் ஒரு பாடல். ஆழி வளம் கொண்டு அயன்மால் இருவரும், ஊழி வளம் செய்ய ஒன் சுடர் ஆதியும், ஆழி கொடுத்தனன் அச்சுதற்கு, அவ்வழி வாழி பிரம்மர்க்கும் வாழ் கொடுத்தானே. ஆழி வளம் கொண்டு அயன்மால் இருவரும்னா, பிரம்மாவும் திருமால் ரெண்டு பேரும் அவங்களுக்குள்ள வாக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க, தாமில்ல யார் பெரியவங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அங்கே ஊழி வளம் செய்த ஒன் சுடர் ஆதியும், அங்கே 2 பேர்த்துக்கு நடுவில் தீப்பிழம்பா சிவபெருமான் நிற்கிறார். அப்புறம் அவங்க 2 பேர் வழிபட்டாங்களாம். அப்போ வழிபடும் பொழுது ஆழி கொடுத்தனன் அச்சுதற்கு, திருமாலுக்கு சக்கரப்படையும் அதே மாதிரி பிரம்மருக்கு வாளும் கொடுத்தாரு அப்படிங்கிறது இதில் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு காத்தல் படைத்தல் அப்படிங்கிற செய்யக்கூடிய ஒரு பணியும் கொடுத்தாரு. அதாவது உயிர்களுடைய குணமே குற்றம் செய்கிறது தான். ஆனால் அதுக்கு பிராயச்சித்தம் தேடணும் அப்படிங்கிறனா அதுக்கு சிறந்தது சிவ வழிபாடு அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு கற்பம், அதாவது ஒரு காலத்தில் பிரம்மனும் திருமாலும் தமக்குள்ளே யார் பெரியவங்க அப்படிங்கிறதுக்கு 2 பேருக்கு இடையில் ஒரு சண்டை தர்க்கம் நடக்குது. அப்போ இறைவன் அங்கே தோன்றி தீப்பிழம்பாக நிற்கிறாரு. அவங்க 2 பேரில் யார் அடிய முடிய தேடி கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க தான் சிறந்தவங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ திருமால் வராக வடிவம் எடுத்துகிட்டு போய் நிலத்தை பிளந்து இப்படி பல்லாயிரம் ஆண்டு இப்படி தேடிக்கிட்டே போகிறாராம். ஆனாலும் அவரால் கண்டுபிடிக்க முடியல. இது சிவபெருமானுடைய திருவிளையாடல் அப்படி நினச்சி அவர் சாமிக்கிட்ட அதாவது தஞ்சம் புகுந்து அவர் இருக்கார். ஆனால் பிரம்மன் என்ன செய்கிறாரு, மேலே போய்கிட்டே இருந்து அவரால் பார்க்க முடியல. அன்னப்பறவை உருவம் கொண்டு போகிறாரு முடியை பார்க்கணுன்னு. அப்படி போனாலும் பார்க்க முடியாமல் நான் முடியை பார்த்துட்டேன். அதுக்கு இந்த தாளம்பூ, அந்த முடியில் சிவபெருமான் தலையிலேருந்து வந்த தாளம்பூவை கேட்பார். நீ எங்கேருந்து வரேன்னு கேட்கும் பொழுது, நான் சிவபெருமான் திருச்சடையிலேருந்து வரேன், பல்லாயிரக்கணக்காக ஆண்டு கணக்காக நான் வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, இனிமேல் நம்மளால் போய் திருமுடியை பார்க்க முடியாதுன்னு நினச்சி அந்த பிரம்மா தாளம்பூவை பொய்யா சொல்ல சொல்லுவோம். நான் பிரம்மா சாமியோட திருச்சடையை பார்த்தாருங்கிறதுக்கு தாளம்பு பொய் சொல்லிடுது. அதனால் சாமி பிரம்மாவுக்கு இந்த உலகத்தில் எங்கேயுமே உனக்கு கோயில் கிடையாது அப்படின்னு சொல்லி ஜபிச்சிருவார். அதுக்கு பயந்து பிரம்மன் வணங்க அந்தணர்கள் இல்லமே உனக்கு கோயில் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு அந்த வார்த்தை மட்டும் கொடுப்பாரு. அப்புறம் திருப்பி அவருக்கு வாள் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இது கந்த புராணம், லிங்க புராணம் இதிலெல்லாம் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தோணோக்கம் நம்ம மணிவாசகர் பாடுறார். பிரம்மன் அரி என்று இருவரும் தம் பேதமையால் பரமம் யாம் பரமம் என்றவர்கள் பதைப்பு ஒடுங்க, அரணார் அழலுருவாய் அங்கே அளவிறந்து பரமாகி நின்றவா தோணோக்கம் ஆடாமோ அப்படின்னு மணிவாசகர் சொல்கிறாரு. இன்னொரு பாட்டிலையும் சொல்லுவார், திருமாலும் பன்றியா சென்றுணரா திருவடி அப்படின்னு. இந்த இறைவனுடைய திருவடியை 2 பேரும் திருமுடியும் திருவடியும் பார்க்க முடியாமல் இருந்தாங்க அப்படிங்கிறத இந்த வரலாறில் சொல்லப்படுது. நாவுக்கரசர் பெருமானும் லிங்க புராண குறுந்தொகை அப்படின்னு ஒரு பதிகமே பாடி வச்சுருக்காரு. அதனால் உயிர்கள் இறைவனை வழிபடுவதற்கான வடிவங்களில் லிங்க திருமேனி சிறப்புடையது அப்படின்னு இந்த வரலாறு சொல்லுது. திருச்சிற்றம்பலம்.